நான் வேட்புமனு வாங்கியிருக்கேன். நான் வந்து பல்லாவரத்தில் தளபதி விஜய் நிற்கணும் அப்படின்னு வேட்புமனு கொடுக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு கூட்டம் வந்ததான் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க எந்த கட்சியிலையுமே. 1 ஹவரில் 10,000 விருப்பமனு காலியாகலாம் நான் பார்த்ததும் இல்லை, இதுவரை நான் கேள்விப்பட்டதும் இல்லை. உங்களோட எம்எல்ஏ தேர்வு பட்டியல் எப்படி இருக்கு? திமுக அதிமுக மாதிரி ஒரு பணம் படைத்தவர்கள் இருந்தால் தான் கொடுப்பீங்க, அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு? தளபதி கூட 30 வருஷமாக ட்ராவல் பண்ண எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. தளபதி எங்கள் தொகுதியில் நிற்கணும், தளபதி சார்பா அது வந்து பியூர் லவ்வுங்க. தளபதி மேலே விருப்பமனு அதை எடுத்து பாருங்க. அதில் உன் ஜாதி என்னன்னு இருக்காது, உன் மதம் என்னன்னு இருக்காது. சும்மா அள்ளி வீசாதீங்க. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா இடத்துலையும் எப்போதும். அதுதான் நான் தளபதி. அதே மாதிரி இப்போ கோர்ட்டு வந்து ஒரு தீர்ப்பு விட்டுருக்காங்க, இந்த மாதிரி வரி வைப்பு செய்தார் 1.5 கோடி நீங்கள் கட்டி தான் ஆகணும், அப்புறம் செலுத்தி. ஆக்சுவலாக வந்து இந்த வழக்கே ஒரு அபத்தமான வழக்கு. முதலமைச்சரோட அஃபிடவிட் எடுத்து பாருங்க. ஸ்டாலினோட அஃபிடவிட் கடந்த 10 வருஷமா எங்கெல்லாம் நின்றுருக்காரு அப்படின்னு. உதயநிதி ஸ்டாலினுக்கு எடுத்து பாருங்க, இல்லை எடப்பாடிக்கு எடுத்து பாருங்க, இல்லை மற்ற எல்லா கட்சி தலைவர்களுக்கும் எடுத்து பாருங்க. இப்போ விஜய் சாரோட இப்போ வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறாருன்னா அவர் சொத்து மதிப்பு எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டிடுவார். இருக்கிறத காட்டி தானேங்க ஆகணும். அங்கே திருடனமா கொள்ளடிச்சோமா, சொந்த உழைப்பு. தளபதி மிகப்பெரிய வெற்றி அடைய போறாரு. 2026 அவர் தான் சிஎம். கனடா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய இப்போ தாவை காதல் கந்தசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஒரு 10,000 பேர் கூடதாகவும் சொல்கிறாங்க. விருப்பமனு வேட்பாளர் பற்றி விருப்பமனு சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு அந்த கூட்டம்? சரியான ஒரு க்ரௌடுங்க. நானே காலையில் ஒரு 8:30-9 மணிக்கெல்லாம் போயிட்டேன். பயங்கரமான க்ரௌடு. எல்லாரும் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. நம்ம நார்மலாக நானே பல்வேறு டிபேட்டில் பல்வேறு அரசியல் கட்சி ஆட்கள் கூட பேசும்போது, உங்கள் கட்சியில் வந்து வேட்புமனுக்கு ஆள் இருக்காங்களா, 234 தொகுதியும் ஃபுல்லாகுமா, அத்தனை பேர் இருக்காங்களா, நாங்கள் எனக்கெல்லாம் காலையில் ஆசை இவங்க எல்லாம் கூட்டு வந்து இந்த தெருக்குள்ளே விடணும் அப்படின்னு. சரியான க்ரௌடு. வேட்புமனு எங்களுடைய பொதுச்செயலாளர் ரிலீஸ் பண்ணி 1.5 மணி நேரத்தில் 10,000 வேட்புமனு அந்த விருப்பமனு காலியாயிடுச்சு. அவ்வளோ க்ரௌடு. நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பணும். நீங்கள் வேட்புமனு விருப்பத்தை வச்சுருக்கீங்களா? நான் வேட்புமனு வாங்கியிருக்கேன். நான் வந்து பல்லாவரத்தில் தளபதி விஜய் நிற்கணும் அப்படின்னு வேட்புமனு கொடுக்க போகிறேன். இன்னும் வேறு என்னென்ன சார் நடவடிக்கைலாம் நடந்துச்சு? மக்களோட இது எப்படி இருக்குது? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சீட்டுக்கு தரது வாய்ப்பு இருக்கா, இல்லை போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டத்துக்கு ட்ரெண்டுக்காக வர்ற மாதிரி இருந்துச்சா, இல்லை எல்லாருக்கும் சீரியஸாக தொகுதியில் நிச்சு வேலை செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்துருந்தாங்க? இல்லை எல்லாருமே தேர்தல் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு தெரியுதுங்க. அதாவது நம்ம வந்து பொதுவாக வந்து இந்த திமுக அதிமுக ஆட்கள் வந்து விஜய் நடிகர், இவங்கெல்லாம் ரசிகர்கள், அந்த மாதிரி ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. விஜய் தலைவர் ஆகிட்டாரு, இவங்கெல்லாம் தொண்டர்கள் ஆகிட்டாங்க. அது இன்னைக்கு பார்க்கும்போது தெரிஞ்சது. இப்போ எல்லாம் அவங்க வந்து அடுத்த எலெக்ஷன் எப்போ வரப்போகுது, எப்படி நம்ம வந்து தளபதியை சிஎம் ஆக்க போகிறோம், எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி ஜெயிக்க போகிறோம், அங்கே அவங்க டிஸ்கஷனே அப்படி தான் இருக்கும். இத்தனை வார்டு இருக்குது, இத்தனை பூத்து இருக்குது, இந்த பூத்துக்கு அந்த இருக்கேன், இதை நம்ம இங்கே பூத்து வாலண்டியர் மேப் பண்ணிட்டோம். அவங்க பேசுகிற அந்த ஸ்லாங்கே, அந்த இது அவங்க முழு அரசியல்வாதியாக மாறிட்டாங்க. நம்ம தான் வந்து மற்ற கட்சிக்காரங்க தான் இவங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2026 தேர்தல் ஒரு பிளாஸ்ட் தேர்தலாக இருக்கும். இல்லை எல்லா கட்சிகளும் விருப்பமனுன்ற மாதிரி வைப்பாங்க. அப்படி இந்த மாதிரி கூட்டங்கள் வருமா, இல்லை கம்மனாக? எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு கூட்டம் வந்து தான் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க எந்த கட்சியிலையுமே. தொகுதியே 234 தொகுதி தான். சரியா? ஒரு 2,000 விருப்பமனு, 5,000 விருப்பமனு, 10,000 விருப்பமனு கூட மொத்தமாக கொடுத்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். 1 ஹவரில் 10,000 விருப்பமனு காலியாகலாம் நான் பார்த்ததும் இல்லை, இதுவரை நான் கேள்விப்பட்டதும் இல்லை. 1 ஹவரில் 10,000? 1 ஹவரில். ஏதோ கூட்டத்தை பார்க்கும்போது ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாம் 10 பேர் ஜாப் இருக்குன்னு சொல்லி அப்ளை பண்ண சொல்லலாம். இளைஞர்கள், அந்த மகளிர், இளைஞர்களும் மகளிரும் அங்கே வந்து பாருங்க, இளம் ரத்தம். இந்த மாதிரி ஒரு க்ரௌட் இந்தியாவிலேயே எந்த கட்சியிலையும் கிடையாது. இந்தியாவிலேயே எந்த கட்சியிலையும் கிடையாது. எல்லா கட்சியிலையும் எல்லாம் வந்து எபோவ் 60, எல்லாம் வயசான க்ரௌடு. அவங்கள தப்பு சொல்லலை. இவங்க எனர்ஜிட்ரிக் லேட்டஸ்ட்டு இன்னைக்குள்ள டெக்னாலஜி கூட வாழ்கிறவங்க. அப்போ அவங்க எவ்வளோ இதுவாக இருக்காங்க தெரியுமா, அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. பாலிடிக்ஸ் வந்து
சேஞ்ச் ஆனதை என்னால பார்க்க முடியுது. பொதுவா வந்து எல்லாரும் இளைஞர்களே அரசியல் வாங்க வாங்க எவ்வளோ நாள் இந்த வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆள் வந்து அரசியலுக்கு வந்தவொடனே எல்லாரும் வந்துட்டாங்க. இது வந்து உண்மையிலேயே நீங்க ஒத்துக்கோங்க, ஒத்துக்காம போங்க, இல்லை நீங்க வயிறீங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, இதுதான் உண்மை. தளபதி வந்து அரசியலுக்கு வந்தவுடனே எல்லா இளைஞர்களும் மேக்சிமம் அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. பொதுவாக அங்கே நிறைய பேட்டி எடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, எத்தனை தொகுதின்னு கேட்டால் 4 தொகுதின்னு தான் சொல்றாங்க, 10 தொகுதின்னு தான் சொல்றாங்க. இப்படி அரசியல் புரிதல் இல்லாம தான் பேசுற மாதிரி இருக்கு. சரிங்க, புரிதல் இருந்து எங்க அண்ணன் சீமான் 16 வருஷமா கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன நடந்துருச்சு சொல்லுங்க. சி சம்வாட் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அதை பாராட்டலாட்டா கூட பரவாயில்ல. எஜுகேட் ஆகிக்கிட்டே தாங்க இருக்கேன். அவங்க எல்லாருக்குமே எல்லாம் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இன்னும் அதை மெருகேற்றிக்கிட்டே இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக ஊதி பெருசாக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரே ஓட்டு தான். உனக்கு நீ நிறைய நாலேஜ் இருந்தால் ஒரு ஓட்டு, 10 ஓட்டு, இல்லை அவங்களுக்கு ஒரு ஓட்டு கிடையாது, அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான். அவங்க நாலேஜ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாமே அந்த ஒரு விஷயம் தெரியலை அப்படின்ன உடனே அவங்கள வந்து ஒன்றும் தெரியாதவங்க இதுக்குள்ளே போய் அடைச்சிடாதீங்க. அவங்களுக்கு இதுவரை அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை, அதனால அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கல. அவங்க நல்ல படிச்சிருக்காங்க, நல்ல சயின்ஸ் பேசுவாங்க, நல்ல டெக்னாலஜி பேசுவாங்க, நல்ல எல்லா வேலை பார்க்குறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நல்ல கேரக்டர். அவங்க ஒரு மருமகனாவோ, மகனாவோ, அப்பாவாவோ, தம்பியாவோ, பையனாவோ எல்லா கேரக்டர்லையும் இருக்கிறாங்க. அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனால அவங்க அப்படி இருந்திருக்கலாம். இன்னைக்கு தளபதி அரசியலுக்கு வந்ததுனால தளபதி எங்களுக்கு பிடிக்கும், நாங்களும் அரசியலுக்கு வந்துட்டோம். உங்களோட எம்எல்ஏ தேர்வு பட்டியல் எப்படி இருக்கும்? ஒரு சாமானியனுக்கு கூட ஒரு அந்த ஊருக்குள்ள அந்த ஏரியாக்குள்ள நல்ல ஒரு ஆக்டிவிஸ்டா இருக்கணும், இல்லை திமுக அதிமுக மாதிரி ஒரு பணம் படைத்தவர்கள் இருந்தால் தான் கொடுப்பீங்க, அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு? நீங்கள் வந்து திமுக அதிமுக மாவட்ட செயலாளர்களும் தளபதி கட்சியில் உள்ள எல்லா நிர்வாகிகளையும் பாருங்களேன். தளபதி கூட 30 வருஷமா டிராவல் பண்ண எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து காசு பணத்தை பார்க்கறது இல்லை, நீ செல்வாக்கான ஆளா இல்லையான்னு பார்க்கறது இல்லை, நீ நேர்மையாக உழைக்கணும், அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்கள் இயக்கம் மூலமாக நிறைய நீ வந்து சர்வீஸ் பண்ணியிருக்க, அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. அதே அங்கீகாரம் மறுபடியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடத்துக்கும் அவங்க கொடுப்பாங்க. ஒரு விண்ணப்ப படிவம் எவ்வளோ, திரும்ப அந்த விண்ணப்பத்தை எப்படி அதை படிவத்தை ஃபில் பண்ணணும்? 15ஆம் தேதி வரை டைம் இருக்கு. என்ன படிவத்தை அமௌண்ட் ஏதாச்சும் இருக்கா எப்படி? 10,000 ரூபா பொது தொகுதிக்கு, தனி தொகுதிக்கு 5,000 ரூபாய் டிடி எடுத்து கொடுக்கணும் தமிழக வெற்றி கழகம் சார்பா. இப்போ 10,000 பேரோட எண்ணம் என்ன? நம்ம எல்லா இடத்துலையும் நிற்கணுன்ற மாதிரி எண்ணங்களா, இல்லை நாமளும் ஒரு பேசினதுல நிறைய பேரோட இது என்ன மாதிரி தான் இருந்தது. தளபதி எங்க தொகுதியில் நிற்கணும், தளபதி சார்பா. அது வந்து பியூர் லவ்வுங்க தளபதி மேல. அவங்க வந்து அவங்களுடைய லவ் இப்படி தான் காட்டுறாங்க. நீங்க வந்து இவங்க கிட்ட வந்து எந்த விதமான கோல்மால், இந்த அரசியல் இது இந்த மாதிரி திங்க் பண்றது அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் இல்லை. ரொம்ப பியூர் லவ். தளபதி எங்க தொகுதியில் நிற்கணும். எல்லாரும் வந்து தளபதிக்கு ஒரு மனு போடுறாங்க. திமுக அதிமுக மாதிரி தான் நீங்களும் வந்து 2 கோடி பார்க்குறதாகவும், இந்த ஏரியாவில் இந்த தொகுதிக்குள்ள இந்த கேஸ்ட் தான் இருக்காங்க, இந்த மாதிரி நாமினேட் கேண்டிடேட் இம்பார்ட்டன் எங்களுடைய மாதிரி குற்றச்சாட்டுலாம் வருது. எப்படி பார்க்க? எங்களுடைய வேட்பு மனு இது இருக்குல்ல, விருப்ப மனு, அதை எடுத்து பாருங்க. அதில் உன் ஜாதி என்னன்னு இருக்காது, உன் மதம் என்னன்னு இருக்காது. அதிமுக திமுக அந்த மாதிரி எல்லா இதுலேயும் இருக்கும். நீ சும்மா அள்ளி வீசாதீங்க. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா இடத்துலையும் எப்போதும். அதுதான் நான் தளபதி. வேட்பு மனு ஏதாச்சும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வாங்கி பாருங்க. என்ன ஜாதின்னு கேட்டிருக்க மாட்டார், என்ன மதம்னு கேட்டிருக்க மாட்டார். சும்மா அள்ளி வீசுறது எதிர்கட்சிகள். அதே மாதிரி தளபதின்றவங்க எந்த தொகுதியில் நிற்பாங்க உங்கள் கணிப்புப்படி? எங்கள் தொகுதியில் நிற்கணும்னு எனக்கு ஆசை. இல்லை உங்களுக்கு ஒரு பொது இது இருக்குல்ல, ஒரு இன்ட்யூஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல நிற்பாரு, தெரியல, சென்னையில் நிற்பாரு, இல்லை தளபதியாக அனௌன்ஸ் பண்ணுவார். அதே சமயம் இந்த கூட்டங்கள் ஒரு பக்கம் கூடன பின்னாடி அங்கே இருக்கிற பகுதி மக்கள் வந்து எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எங்களால் இங்கே வாழ முடியல, நாங்கள் இப்போ இந்த நகர நெருக்கடி இருக்குன்றனால தான் நாங்கள் ஈஸியர் சைடு மாதிரி வந்துட்டுருக்கோம், இங்கேயே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. 1 நாள் 2 நாள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது. அதுக்கு நாங்கள் வந்து எப்படியாச்சும் அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் அதை பார்த்துக்கணுங்கிறத நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர இது வேற எதுவும் பண்ண முடியாது. தளபதி அங்கே ஆஃபீஸும் அவரும் காசு கொடுத்து தான் வாங்கி அதே இடத்துல தானே வச்சிருக்காரு, வேற வழி இல்லை. இதே சிட்டிக்குள்ள மெயின் ரோட்ல கட்சி ஆஃபீஸ்லாம் இருக்கு, அங்கெல்லாம் இருந்தால் இன்னும் சிட்டியே ஸ்தம்பிச்சிருக்கு. இது குடியிருப்பு பகுதின்றனால அது மாதிரி டிஸ்டர்பாக இருக்கா? இல்லைங்க, எல்லா நாளும் இப்படி இருக்காது.
ஏதோ ஒரு நாள் அப்படி இல்ல, இருக்கு அவங்க அப்படிதான் சொல்றாங்க. தொடர்ச்சியா இவங்க வந்த பின்னாடி இருந்து இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்குது. எல்லா நாளும் வேணா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. எல்லா நாளும் அப்படி இருக்காது. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி இருக்கும்போது அப்படி இருக்கு. அப்படியும் இருக்கக்கூடாது தான். அதையும் எஜுகேட் பண்ணணும் நம்ம ஆட்களுக்கு. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால இது போக போக சரியா போயிடும். காலப்போக்கில் எல்லாமே சரியாகும். அதே மாதிரி இப்போ கோர்ட்டு வந்து ஒரு தீர்ப்பு விட்டுட்டாங்க. இந்த மாதிரி வரி ஏய்ப்பு செய்தார், 1.5 கோடி நீங்க கட்டி தான் ஆகணும், அபராதம் செலுத்திருக்காங்க. அதை எப்படிலாம் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து இந்த இந்த வழக்கே ஒரு அபத்தமான வழக்கு. இது வந்து 15/16 தாக்கல் செய்யப்பட்ட ஒரு இது தாக்கல் செய்தது. அவர் 15/14 தாக்கல் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட அந்த இந்த புலி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு 15 கோடி ரூபா சம்பளம் வாங்கினார். அதுதான் இவங்களுடைய குற்றச்சாட்டு. அதில் 12 கோடி ரூபா தான் அவர் நேரடியாக வாங்கி அதை வந்து அக்கௌண்ட்லேயும் தாக்கல் பண்ணிட்டார். 3 கோடி ரூபாங்கிறது அவங்க நேரடியாக மக்களுக்காக மக்கள் இயக்கத்துக்கு செலவு பண்ணிடுறேன்னாங்க. அந்த ரிசிப்ட் அவங்க கொடுக்காம விட்டான். ரிசிப்ட் செலவு பண்ணால் அந்த ரிசிப்ட் கொடுக்கணும். அதுதான் குற்றச்சாட்டு. இவர் அது நியாயம் அப்படின்னு படம் போய் தானே கோர்ட்டுக்கு போனார். நியாயம் இல்லை அப்படின்னா கோர்ட்டுக்கே போயிருக்க மாட்டார். அந்த கோர்ட்டுக்கு போய் அப்போவே இந்த கேஸ் போய் அப்போ வந்து ஒரு 1.5 கோடிக்கு நாங்கள் ரிசிப்ட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணும்போது கூட இல்லை நான் எல்லாமே அங்கே தான் செலவு பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் இதை வந்து வரி ஏய்ப்பெல்லாம் இது கிடையாது அப்படின்னு அவர் நியாயமாக இருக்க போய் தான் மறுபடியும் போயிருக்காரு. சரிங்களா? இது ஒரு அக்கௌண்டிங் ப்ராப்ளம். அந்த அக்கௌண்டிங் ப்ராப்ளத்தை தளபதியை பழி வாங்குறதுக்கு இந்த மத்திய அரசு பயன்படுத்திக்கிறது. ஏன்னா இவர் வந்து பல படங்களில் வந்து இந்த ஜிஎஸ்டியை ஏற்று பேசியிருக்காரு. இப்போ அவங்களுடைய பல விஷயங்களில் இவர் வந்து அவருடைய கருத்துக்கள் அவங்களுக்கு முரணாக இருக்குது. அப்போ எதையாச்சும் வச்சு ஏதாச்சும் பழி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது ஒரு அக்கௌண்டிங் ப்ராப்ளத்தை ஒரு கிரிமினல் கேஸ் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ என்கிட்ட 2 கொஸ்டின் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி அவர்களுடைய அஃபிடவிட்டியோ எடுத்து பாருங்கள். நான் வந்து பார்த்தேன் லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் நின்று எல்லா அஃபிடவிட்டையும் எடுத்து பாருங்கள். அதை விட ஒரு கேவலமான அஃபிடவிட் எதுவுமே இருக்காது. ஏதோ அவங்க வந்து ஊர்லேயே அவங்களுக்கு காசுக்கு இல்லாத மாதிரி ஒரு கணக்கு காட்டியிருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியும் அவருக்கு எத்தனை லட்சம் கோடி, எவ்வளோ 1000 கோடி இருக்குது, அவங்க ஒரு கடிகாரத்தோட ரேட்டு எவ்வளோ, அவங்க போகிற காரோட ரேட்டு எவ்வளோ, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அவங்க வந்து வருஷத்துக்கே 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கணக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வரி ஏய்ப்பு. இதை கேட்க அவங்களுக்கு திராணி கிடையாது, துப்பு கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா திமுகவும் பிஜேபியும் ஒன்றுக்குள்ள ஒன்று. அவங்க வந்து ஒரு மறைமுக கள்ளக்கூட்டணியில் இருக்கிறாங்க. இவர் நேர்மையாக எல்லா இதையும் கணக்கு தாக்கல் பண்ணுறாரு. ஒரு அக்கௌண்டிங் ப்ராப்ளத்தை எடுத்து இவ்வளோ பெருசாக ஊதி பெருசாக்குறாங்களே தவிர நத்திங் எல்ஸ். அவர்கிட்ட நியாயம் இல்லைன்னு பட்டதுன்னா ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு போவாரா? கோர்ட்டுக்கு போகிறதுக்கு உண்டான காரணமே என்கிட்ட ஏதோ நியாயம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். அதையும் அவங்க வந்து திரிக்கிறாங்க. இல்லை இது பழைய வழக்கு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அண்டாவாயம் செந்தில்லாம் சொல்லிட்டு திரிகிறாப்புல. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. இது நேர்மையாக அவர் அணுகிறாரு. நேர்மையாக அணுகும் போதும் உள்ள அக்கௌண்டிங் ப்ராப்ளம் தான். எனிவே அடுத்து என்ன முடிவு எடுப்பாங்கன்னு பார்ப்போம். இல்லை விஜய், ஆனால் இதில் நான் வந்து இதை எவன்லாம் கேள்வி கேட்குறான்னா எல்லாத்துக்கும் என்னுடைய கேள்வி, நீ ஸ்டாலினையும் உதயநிதியையும் இல்லை எடப்பாடியையோ இல்லை அண்ணாமலையோ கேள்வி கேட்பியா? அவங்களுடைய அஃபிடவிட்டை எடுத்து பாரு. இன்னைக்கு அவங்களுடைய சொத்து மதிப்பு என்னன்னு நம்ம கண்ணால பாக்குறதும் அந்த அஃபிடவிட்ல உள்ளதும் ஒன்னா? இல்ல பிஜேபி காரங்களே இவங்க மேலாம் நடவடிக்கை எடுப்பாங்களா? இடியோ ஐடியோ இவங்க மேலாம் நடவடிக்கை எடுப்பாங்களா? அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஊழல் இல்லாத கட்சிங்க, மாற்றத்திற்கான கட்சி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நீங்க இப்படி ஒரு வரி ஏய்ப்பு 1.5 கோடி கட்ட போறோம் சொல்லிருக்கிற போது ஒரு டிராபேக் தான் விஜய் சார் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நாங்க பண்ணலாங்க போய் தானே கோர்ட்டுக்கு போறோம். பண்ணுனா நாங்க சும்மாலாம் இருக்கணும். இந்த கோர்ட்டோட தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? கோர்ட்டு தீர்ப்பு அதான் இது ஒரு அக்கௌண்டிங் ப்ராப்ளத்தால உள்ள தீர்ப்பை தவிர இவர் உண்மையே அவர் ஆத்மார்த்தமா அது எதையுமே பண்ணல. அவர் வாங்கின காசு கணக்கு காட்டிட்டாரு. அந்த கம்பெனி ஒரு அமௌண்ட் வந்து மக்கள் இயக்கத்துக்கு மூலமா நிறைய பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்ணும் போது அந்த ரிசிப்ட் அவங்க வச்சிருக்கணும். அந்த ரிசிப்ட் சப்மிட் பண்ண அந்த கம்பெனி தவறிட்டாங்க. ஈவன் தான் அதை இவர் கணக்கில் எடுத்துக்கிட்டா கூட அவர் வந்து இல்லை எனக்கு இந்த இடத்துல இப்படி நியாயம் இருக்கு அப்படின்னு அவருக்கு தோணி அக்கௌண்டிங் எல்லாருமே பார்க்குறாங்க, ஆடிட்டர் எல்லாரும் வச்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் சொல்ல போய் தானே இவர் கோர்ட்டுக்கே போறாரு. அதனால கோர்ட்டு வந்து ஐடியும் கோர்ட்டும் அவங்களுடைய சட்டத்திட்டப்படி ஏதோ நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் இதன் பின்னாடி உள்ள அரசியல் அப்படிங்கிறது இவரை பழிவாங்க வேண்டியது அப்படிங்கிறது தான். மக்கள்கிட்ட இந்த மாதிரி பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரி அது பரவாயில்ல. என்ன வேணாலும் பிரதிபலிட்டு மக்களுக்கு உண்மை தெரியுங்க. நாங்க கேட்போங்க, நீங்க வந்து தளபதியோட எல்லா ஐடி ரிட்டனையும் எடுத்துக்கிடுவோம்,
நீங்கள் இங்கே அரசியல்வாதியாக இருந்த எல்லாருடைய ஐடி ரிட்டர்னையும் எடுங்க, ரெண்டும் ஒன்றா நீங்கள் தயவுசெய்து கம்பேர் பண்ணி பாருங்க. கடந்த 10 வருஷமா நான் எம்எல்ஏவா இருக்கேன் அப்படின்னு சொல்ற யாரா இருந்தாலும் சரி, எல்லாருடைய அஃபிடவிட்டையும் எடுத்து பாருங்க. முதலமைச்சரோட அஃபிடவிட் எடுத்து பாருங்க, ஸ்டாலினோட அஃபிடவிட் கடந்த 10 வருஷமா எங்கெல்லாம் நின்றுருக்காரு அப்படின்னு. உதயநிதி ஸ்டாலினுக்கு எடுத்து பாருங்க, இல்லை எடப்பாடிக்கு எடுத்து பாருங்க, இல்லை மற்ற எல்லா கட்சி தலைவர்களுக்கும் எடுத்து பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுதான் தவறு. அவங்க வந்து அதாவது இவங்க வந்து இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் பேப்பர்ல என்ன இருக்கு அதை மட்டும் தான் பார்ப்பாங்களா? தேர்தல் ஆணையமும் பேப்பர்ல என்ன இருக்கு அதை மட்டும் தான் பார்ப்பாங்களா? அதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும். கொண்டு வந்து தான் இவங்க சும்மா வந்து அரசியல்வாதி 10 லட்சம் 15 லட்சம் கணக்கு காட்டிட்டு லட்சக்கணக்கான கோடிகளை அடிச்சு அவன் போற காரு அத்தனை கோடி, போட்டிருக்க வாட்ச் அத்தனை கோடி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து அஃபிடவிட்ல மட்டும் கொஞ்சம் கம்மியா கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் எப்படி டேலி ஆகுதுன்னு தெரியல, அதுக்கு ஐடி ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்கன்னு தெரியல, அதுக்கு இடி ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்கன்னு தெரியல. இந்த அரசியலே ஒரு மாயமா இருக்கு, திருடர்களின் கூடாரமா இருக்கு. சரி பண்ணுவோம், சரி பண்ணுவாரு. இப்போ விஜய் சாரோட இப்போ வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறாருன்னா அவர் சொத்து மதிப்பு எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டிடுவாரா? கண்டிப்பா காட்டுவோம். இதுல என்ன இருக்கு? இருக்கிறத காட்டி தானே காணும். நாங்க திருடனமா கொள்ளடிச்சோமா? சொந்த உழைப்பு. இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, காங்கிரஸ் கூட்டணின்ற இது வந்து இப்போ திருநாவுக்கரசு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பக்கம் இருக்கிறவங்க தாவேக்காவோட போகணுன்ற ஒரு இது நிலைப்பாடு இருக்குது, ஆனால் ஒரு பக்கம் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. ஆனால் இப்போ ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் திட்டம் பிளான் பண்ணியே சில விஷயங்களை பண்ணுற மாதிரி இருக்குது, இருந்தாலும் கூட்டணி போகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகள் இருக்குன்ற மாதிரி வாதிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை பற்றி எனக்கு எந்த கருத்தும் இல்லை. ஆனால் நான் பேசினவரை, நான் பழகினவரை, தலைவர்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்களோ காங்கிரஸ் தொண்டர்கள் தாவேக்கா கூட தான் இருக்காங்க. அதே சமயம் நியூஸ் 7 தமிழ், அப்புறம் இந்தியா டுடே, இந்த மாதிரி சேனல்கள்லாம் வந்து விஜய் சார் வந்து வெறும் 19% தான் ஓட்டு வாங்குவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் 4% 5% வாங்கணும்னு சொன்னாங்க, இப்போ தான் 19 வந்திருக்காங்க. முதலமைச்சர் ஆகிறது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்றா சொல்லுவாங்க. எப்படி ஏற்றுக்க இவ்வளோ நாள் 4% 5% சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லல 8-10 தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லை, 8-10 4 5 இதுதான் அவங்களுக்குள்ள எல்லா டிபேட்லையும் நான் பார்த்துருக்கேன். அதை தாண்டி சொன்னதே இல்லை. இன்னைக்கு தான் 19 செய்தியாக சொல்லலை, அங்கே இருக்கு அரசியல் விமர்சனம் சொல்லியிருக்காங்க. செய்தி நிறுவனங்களை சொல்லி ஒரு கருத்து கணிப்புன்ற மாதிரி இந்த அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் சேர்ந்தே நான் சொல்கிறேங்க. இண்டிவிஜுவலாக யாரையுமே சொல்ல, மொத்தமாகவே இவங்க எல்லாமே இவர் வந்து ஒரு 8% வருவார், 5% வருவார், இரட்டை இலக்கியத்தை தொடுமா, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போ தான் 19 20ன்னு வந்திருக்காங்க. எனக்கு இது பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, விஜயகாந்த் படத்தில் ரமணால அடடா இப்போ தான் அதையே கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு அந்த போலீஸ்கார் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் 20% தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் இதே மாதிரி எண்ணத்தில் நீங்கள் வந்து எலெக்ஷனை நீங்கள் சந்திக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசைலாம். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கோங்க தளபதியை. தளபதி மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறாரு. 2026 அவர் தான் சிஎம். அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது உங்களால். ஏன்னா இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் ஆர்வமாக இருக்காங்க. இன்றைக்கே அந்த ஆர்வம் என்னால் பார்க்க முடிஞ்சது. பல இடங்களில் நான் வந்து வீடுகளில் போய் பார்க்கும்போது கூட, வீடுகளில் உள்ள பெண்கள், வயதானவர்கள் கூட, 50 வயசுக்கு அதிகமான உள்ளவங்க கூட நான் விஜய் தம்பிக்கு தான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் வந்து இப்போ பார்த்துருக்கேன். அதனால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு விஜய் இருக்கிறார். அந்த விஜய் அந்த வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் பரப்புரை செய்வார். அவர்கள் எல்லாம் 2026 எலெக்ஷன் அன்னைக்கு வெளில வந்து ஓட்டு போடுவாங்க. 26 தளபதி விஜய் மிகப்பெரிய வெற்றியை பெற்று சிஎம் ஆவார். ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஒரு கருத்து கணிப்பு சொல்லுங்கள், பார்ப்போம். நிறைய அரசியல் தகவலை பண்ணிக்கிட்டேன். மற்றொரு பேச நன்றி.